Hi friends, welcome back to our channel. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆரி ஃப்ரேமில் எப்படி கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கிறது 18 இன்ச் ஃப்ரேம். இந்த ஃப்ரேமில் தான் நம்ம கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணி ஆரி ஒர்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கீழே உள்ள ரிங்கை வந்து கலட்டி வச்சுக்கோங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிற ரிங்கை தனியாக எடுத்துருங்க. இதுக்கப்புறம் நான் வந்து சாரியில் உள்ள ஒரு ப்ளவுஸை தான் எடுத்திருக்கேன். அதை வச்சு தான் இப்போ பண்ணி காட்ட போகிறேன். இதை வச்சுருக்கேன் பாருங்கள், இதுதான் அந்த கிளாத்து. இந்த கிளாத்தை வந்து நம்ம அந்த ரிங் மேலே போட்டுட்டு இன்னொரு ரிங் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ரிங்கை வந்து இது மேலே வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுவோம். நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள், அதே மாதிரி வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுங்கள். ஏன்னா கிளாத் வந்து டேமேஜ் ஆகிடும் சில நேரத்துக்கு. நம்ம ரொம்ப ஃபோர்ஸாக கொடுத்துட்டோன்னா நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு அங்கே வந்து சைடில் வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குல்ல, அதை வச்சு நல்லா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அந்த ஃபுல் கிளாத்லேயும் எந்த ஒரு சுருக்கமும் இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம ஒர்க் பண்ணும்போது லூஸ் ஆகாமல் இருக்கும். சைட்லலாம் நான் எப்படி இழுக்கிறேன் பாருங்கள், லைட்டாக நம்ம புல் பண்ணி வெளியில் இழுத்துடணும். எந்த சுருக்கமும் இருக்கவே கூடாது, நல்லா டைட்டாக இருக்கணும். ஓகேங்களா? நான் எப்படி பண்ணியிருக்கணும் அதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரி தான் நம்ம கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணணும். நான் இப்போ இதை வந்து ஸ்டாண்ட் மேலே வச்சு காட்டுறேன் பாருங்கள். காட்டியிருக்கேன் பாருங்கள், 18 இன்ச்சு ஃப்ரேம் வந்து நான் இப்போ ஸ்டாண்ட் மேலே வச்சு காட்டியிருக்கேன். அவ்வளோதான். நம்ம வந்து இப்போது கிளாத்தை வந்து ஃப்ரேம்குள்ளே வச்சு ஸ்டாண்ட்லேயும் வச்சு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆரி நீடில் பற்றி பார்க்க போகிறோம். ஆரி நீடிலில் அயன் நீடில் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்னொரு நீடில் இருக்குது, டூலிப் நீடில். அது வந்து நான் யூஸ் பண்ணுறதில்ல. எனக்கு வந்து அயன் நீடில் தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அயன் நீடிலில் வந்து 4 டைப்ஸ் இருக்குது. ஒரு நீடிலாக நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு பீட் லோட் பண்ணுற நீடிலை பற்றி பார்க்கலாம். இந்த நீடில் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். நம்ம ஒர்க் பண்ணுற பிடிச்சி யூஸ் பண்ணுற இடம் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். இதில் வந்து நம்ம ஃபுல்லாகவே பீட் லோட் பண்ணிக்கலாம். நான் லாஸ்ட்டாக பீட் எப்படி லோட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இன்னொரு நீடில் காட்டியிருக்கேன் பாருங்கள், இதுவும் பீட்ஸ் லோட் பண்ணுற நீடில் தான். ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு காட்டுறது வந்து த்ரெட் யூஸ் பண்ணுற நீடில். த்ரெட் வந்து சூயிங் த்ரெட், சில்க் த்ரெட், ஜரி த்ரெட் எல்லாத்துக்குமே நம்ம இந்த நீடில் தான் யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஃபுல்லாகவே திக்காக தான் இருக்கும். இப்போ காட்டிகிட்ருக்கிற நீடில் வந்து ஜர்தோசிக்கு யூஸ் பண்ணுற நீடில். இது வந்து மற்ற நீடிலாக கம்பேர் பண்ணுறப்ப இது எல்லா நீடிலை விட ரொம்பவே தின்னாக இருக்கும். ஜர்தோசி ரொம்ப தின்னாக இருக்கும் இல்லையா உங்களுக்கு, அதுக்கு வந்து இந்த நீடில் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஆரி நீடில் பற்றி ஃபுல்லாக பார்த்துட்டோம். இப்போ நான் வந்து பீட்ஸ் எப்படி லோட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். பீட் லோட் பண்ணுற நீடில் எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளோட நடு விரல் இருக்கு இல்லையா, அந்த விரலை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். நீடிலை வந்து பீட்ஸில் உள்ள ஹோலில் விட்டுட்டு நான் எப்படி இப்படி கையால் எடுக்கிறேன் பாருங்கள், அந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீடிலுக்குள்ளே பீட்ஸ் ஈஸியாக போயிடும். பிகினர் லெவலில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வீடியோ வந்து நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். கண்டிப்பாக பொறுமையாக பண்ணால் போதும். ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம பொறுமையாக பண்ணிக்கலாம், அப்புறமா நம்ம போக போக நல்லா ஃபாஸ்ட்டாக வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆரி ஃப்ரேம் அண்ட் ஆரி நீடில் பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். என்னோடய சேனல் உங்களுக்கு கண்டினியூவாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.